நீங்கள் ஆட்சிக்கு வருவது எதற்காக என்றால் மக்களின் பணத்தை சுரண்டுவதற்காக. திமுக அமைச்சர்கள் தமிழ்நாட்டின் வரிப்பணத்தை சூறையாடுவதாக தெரிவித்த பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார். முதலமைச்சர் சொல்கிறார், மத்திய அரசு ஏதோ பல தடைகளை கொண்டு தடுத்து கொண்டு இருக்கிறதா. என்ன தடை என்று நான் கேட்கிறேன். ஏதோ தினம் தினம் மத்திய அரசு இவர்களை ஆட்சி நடத்த விடாமல் தடுத்து கொண்டிருப்பதை போல ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்துகிறார். யார் தடை செய்கிறார்கள்? இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அமைச்சர்கள் ஏறக்குறைய 9 பேர் மேல் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறது. யார் அரசாங்கத்திற்கு தடையாக இருக்கிறார்கள்? ஊழல் குற்றச்சாட்டு என்றால் இவர்கள் சுரண்டிய பணம் யாருடையது? தமிழக மக்களிடையது. எதற்கெடுத்தாலும் மத்திய அரசிடம் இருந்து நிதி எங்கேன்னு கேட்டா இன்னைக்கு இவர்கள் சுருட்டிய பணத்தை எடுத்து பார்த்தால் அதை விட அதிகமாக இருக்கும். இன்னைக்கு ஐ பெரியசாமி உட்பட அவருக்கு குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு இருக்கிறது. ஆக நீங்கள் ஆட்சிக்கு வருவது எதற்காக என்றால் மக்களின் பணத்தை சுரண்டுவதற்காக. 200 தொகுதிகளில் வெல்லுவோம் அப்படின்றத அதை விட அதிகமாக வெல்லுவோம். திமுக அமைச்சர்கள் தான் மக்கள் வரி பணத்தை சூறையாடுறாங்கன்னு தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வேற கிடையாது, அதனால அதை சொல்லிட்டு இருக்கிறோம்.